சோத்திரம் அப்பா. இப்பொழுதும் கூட நாம் ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படிக்கு தேவன் கொடுத்த வார்த்தைகளை ருசிக்கும்படியாய் முதல்ல கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஒரு பாடலை பாடி ஜெபத்தோடு செய்தி வழிக்கு கடந்து செல்லலாமா? இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, அவரும் துணையும் கேடகமானவர். இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, அவரும் துணையும் கேடகமானவர். புழுதியிலிருந்து தூக்கி விடுவார், குப்பையிலிருந்து உயர்த்திடுவார். பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்பவர் உனக்கு உண்டு. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, அவரும் துணையும் கேடகமானவர். அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, அவர் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. உள்ளம் கையில் வரைந்தவர் உன்னை என்றும் மறப்பதும் இல்லை. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, அவரும் துணையும் கேடகமானவர். ஆமென். ஹல்லேலூயா. ராஜாவே ராஜாவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, சேனைகளின் கர்த்தாவே, இப்பொழுது கூட மது மகளை மறுபடியும் இவருடைய வார்த்தைகளை கொடுக்க இங்கு கொண்டு வந்து நிறுத்தி நம்ம தயவுக்காக நன்றியே சப்பா. ராஜாவே ராஜாவே, என்னை மறைத்து நீங்க வெளிப்படுங்கப்பா. நான் என் வார்த்தையை உன் வாயிலை அருளி என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன் சொன்ன தேவாதி தேவனாகிய கர்த்தாவே, இப்பொழுதும் கூட அப்பாவுக்கு ஸ்தோத்திரம். பஞ்ச காலத்துல ஆத்மாவை திருப்தியாக்கும்படிக்கு இஸ்ரவேல் ஜனங்களை மன்னாவை கொடுத்து போஷித்த தேவாதி தேவனாய் கர்த்தனே, அப்பா எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, உமது வார்த்தைகள் என்னும் மன்னாவை இந்த அன்பு பிள்ளைகள் ருசித்து அப்பாவுக்கு ஸ்தோத்திரம் அதை அனுபவித்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீங்க கிருபை தருளுங்க. எங்கள் அன்பு நல்ல தகப்பன், பயப்படாமல் பேசும், மௌனமாயிராது. இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு சொன்னீரேப்பா. அப்பா, இந்த பட்டணத்தில் மாத்திரமல்ல எல்லா பட்டணங்களிலும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி கர்த்தருடைய வார்த்தைகள் அப்படியே அழகாய் நேர்த்தியாய் கடந்து செல்ல நீங்க கிருபை தருளுங்கப்பா. எங்கள் அன்பு நல்ல தகப்பனை, அப்பிரோஜனமான அடிமை அப்பா, இயேசுவின் நாமத்தாலே கேட்கிறேன் அப்பா. கர்த்தர் நல்லவர். ஆமென். இப்பொழுதும் கூட நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்று நமக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் என்னன்னா, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 58வது அதிகாரம் 11வது வசனம். இன்று நாம் சற்று நேர தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 58வது அதிகாரம் 11வது வசனம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினைவுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரோற்றை போலவும் இருப்பாய். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் கொடுத்த அந்த வாக்குத்தத்த வசனத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா? கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம் 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 அப்பா. கர்த்தர் நல்லவர். இப்பொழுதும் கூட நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வசனத்தின் மூலமாய் உங்களுக்கு 4 வாக்குத்தத்தங்களை தருகிறார். கர்த்தர் நல்லவர். என்னென்ன வாக்குத்தத்தங்கள் சொல்லி பார்க்கலாமா? முதல்ல, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்துவார். மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்குவார். உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த அந்த வாக்குத்தத்த வசனத்திற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா? நீங்க அநேக நேரம் நீங்க மனிதர்களை நம்பி இருப்பீங்க. மனிதர்கள் உங்களுக்கு அநேக வாக்குத்தத்தங்களை கொடுப்பாங்க. ஆனா அந்த வாக்குறுதிகளை அவங்க உங்க வாழ்க்கையில நிறைவேற்றவே மாட்டாங்க. நீங்க எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் அவங்க அப்படியே இருமாப்புள்ள கழுத்துள்ளவர்களாய் உங்களுக்கு அவங்க கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாம இருப்பாங்க. ஆனா நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு முறை வாக்கு கொடுத்துட்டாருன்னா அந்த
வாக்கு தத்தத்தை நம்முடைய வாழ்க்கையில அப்படியே நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் நல்லவர். என்ன வாக்கு கொடுத்த தேவன், வாக்கு மாறாத தேவன். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இப்பொழுதும் கூட இதே வசனத்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 58வது அதிகாரம் 11வது வசனத்தை நாம் அப்படியே வசனத்தோடு வார்த்தைகளால் சேர்த்து விசுவாசத்தோடு அது நம்முடைய வாழ்க்கையில் அப்படியே நிறைவேறும்படிக்கு நம்ம அந்த வசனத்தை திரும்ப சொல்லலாமா? கர்த்தர் நல்லவர். விசுவாசத்தோடு இந்த 2020ஆம் வருஷம் மே மாதம் 22ஆம் தேதியிலிருந்து கர்த்தர் நித்தமும் என்னை நடத்துவார். மகா வறட்சியான காலங்களில் என் ஆத்மாவை திருப்தியாக்குவார். என் எலும்புகளை நினைவுள்ளதாக்குவார். நானும் என் வீட்டாரும் என் மனைவி, பிள்ளைகள், பெற்றோர், உற்றார், உறவினர் எல்லாரும் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் பற்றாத நீரூற்றை போலவும் இருப்போம். ஆமென். அல்லேலூயா. விசுவாசத்தோடு சொல்லலாமா? ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நீங்க நினைக்கலாம், பஞ்ச காலமா இருக்கு, உணவுக்கு வழி இல்ல, ஊரடங்கு உத்தரவு வேற இருக்கு, இந்த காலகட்டத்துல இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுமான்னு சொல்லி. இப்பொழுதும் கூட நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த முதல் வாக்கு என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். என்ன வாக்குத்தத்தம்? கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்துவார். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி, கர்த்தர் நல்லவர். கர்த்தர் எப்படி எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நம்மை நடத்த போறான்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். கர்த்தர் நித்தம் நடத்துவாராம். எப்படி நடத்துவாராம்? தினம் தினம் நடத்துவாராம். 1 வருஷம் 2 வருஷம் அல்ல, 1 மாதம் 2 மாதம் அல்ல, தினம் தினம் கர்த்தர் நடத்துவார். 24 மணி நேரமும் கர்த்தர் நம்மை கண்ணையுமே காப்பது போல காத்து வழி நடத்துவார். கோழி தன் குஞ்சுகளை தன் செட்டைகளை நிழல்ல மூடி மறைத்து காத்துக் கொள்வது போல நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை காத்து நடத்துவார். ஆமென். அல்லேலூயா. அதனால பலவித பாடுகளின் மத்தியில, வேதனைகளின் மத்தியில நாளைக்கு என்ன நடக்குமோன்னு சொல்லி கர்த்தர் நல்ல வேதனையோடு வந்திருக்கிற எனக்கு அன்பான தேவ ஜனமே, ஏசாயா 46 அதிகாரம் 3வது வசனத்துல கர்த்தர் நமக்கு அப்படித்தான் வாக்கு கொடுக்கிறார். ஏசாயா 46 3வது வசனம் எல்லாரும் திருப்பிக் கொள்ளலாமா? ஏசாயா 46:3. தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி, தாயின் கற்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன். இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இந்த உலகத்துல தாயின் கற்பத்துல நாம் உருவான நாள் முதல் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்பவே நம்ம என்ன செய்யறாராம்? ஏந்துறாராம். தாயின் கற்பத்துல நம்ம வளர்க்கிற நேரம் கூட அவர் நம்மை தாங்குகிறார். தாயின் கற்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை ஏந்தி, தாயின் கற்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி, தாயின் கற்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன். இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். அப்படிதான் வாக்கு கொடுக்கிறார். தாயின் கற்பத்தில் உற்பத்தியான நாள் முதல் மரண பள்ளத்தாக்கை நாம் கடந்து செல்கிற வேளை வரைக்கும் கர்த்தர் என்ன செய்வாராம்? நம்மை அழகாய் சுகமாய் ஏந்துவார், தாங்குவார், தப்புவிப்பார். தாங்குவார், ஏந்துவார், சுமப்பார், தப்புவிப்பார் சொன்ன தேவாதி தேவனாய கர்த்தர் என்ன செய்வாராம்? நம்ம இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் நம்மை நடத்துவார். கர்த்தர் நல்லவர். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நீங்க அநேக பாடுகளா இருக்கும். நாளைக்கு என்ன செய்யலாம் சொல்லி, நாளைக்கு பிள்ளைகளுக்கு உணவு வாங்க பணம் இல்லையே, இப்ப ஊரடங்கு உத்தரவு வேற இருக்கே, கொஞ்சம் தானே எங்க கைகள பணம் இருக்கு, ஒன்றுமே இல்லையே, வேலை இல்லையேன்னு சொல்லி தவித்துக் கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ ஜனமே, சங்கீதம் 32வது சங்கீதம் 8வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாக்கு கொடுக்கிறார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் சொல்லி. ஆமென். அல்லேலூயா. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உண்மையில் என் கண் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் சொல்லி. எவ்வளவு பாடுகளா இருந்தாலும் சரி, பிரச்சனைகளா இருந்தாலும் சரி, எங்க நடந்தா நம்மளுக்கு நன்மை கிடைக்கும் சொல்லி நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு போதித்து நடத்த வல்லவராயிருக்கிறார். அதனால நீங்க என்ன செய்யணும்? அப்பா என்னால முடியலப்பா, இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவே இல்லப்பா, நீங்க பார்த்துக்கோங்கப்பான்னு சொல்லி நம் தேவாதி தேவனுடைய கரத்துல அந்த பிரச்சனைகளை எல்லாம் நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது சர்வ வல்லமையுள்ள தேவன் அழகாய் நேர்த்தியாய் நம்மை நடத்துவார். ஆமென். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவர்கள் அப்படி விசுவாசத்தோடு ஆமென் அல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தர் நல்லவர்.
மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்களில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தை நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார் சொல்லி கர்த்தர் அவர் தாவீது ராஜாவை குறித்து எல்லாருக்கும் தெரிந்திருக்கும். தாவீது ராஜா ஒரு நல்ல மேய்ப்பராய் கர்த்தரை நினைக்கிறார். அவர் சிறுவனாய் இருந்த வேளையில ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தார். அதனாலேயோ என்னமோ அந்த நேரம் முதல் தாவீது ராஜா என்ன நினைக்கிறார், அவர் இந்த உலகத்துல ஜீவித்த நாட்கள் வரைக்கும் கர்த்தரை தான் மேய்ப்பராய் நினைத்துக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் நல்லவர். அதனால நம் ராஜாதி ராஜாவாகிய கர்த்தர் என்ன செய்யறார்னா, அவர் ஆத்மாவை அவர் புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிறாராம். கர்த்தர் நல்லவர். புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்களில் கொண்டு போய் விடுகிறாராம். கர்த்தர் நல்லவர். அதனால நான் தாழ்ச்சி அடையேன்னு சொல்றாரு. ஏன்னா நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆடுகள் மேய்த்து கொண்டிருந்த சிறுவன் தாவீதை ஒரு ராஜாவாய் அரியணையில் அமர்த்தி அழகு பார்க்கிறார். கர்த்தர் நல்லவர். எங்க நடத்தி செல்றார்? புல்லுள்ள இடங்களில் ஆசீர்வாதமான வாய்க்காலண்டை ராஜாவாகிய தாவீதை நடத்தி செல்கிறார். அப்ப ராஜாவாய் அந்த அரியணையில் அமர்ந்த பிறகு அவருக்கு வாழ்க்கையில நிறைய பாடுகள் வரும், நிறைய துக்கங்கள் வரும், நிறைய எதிரிகள் இருப்பாங்க. அந்த நேரங்கள் எல்லாம் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சமூகத்துல அவர் காத்திருந்த வேளையில என்ன நடக்குதாம்? கர்த்தர் நல்லவர். அவருடைய ஆத்மாவை நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேற்றி, கர்த்தர் அவரின் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார் சொல்லி கர்த்தர் நல்லவர். அவருடைய நாமம் மகிமைக்காக, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாய் தாவீது ராஜா பொல்லாத வழிகளில் சாயாதபடிக்கு அவரை நீதியின் பாதையில நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நடத்துறான்னு சொல்லி பார்க்கிறோம். கர்த்தர் நல்லவர் இல்லையா? அமைந்தலையிலோயா நீதியின் பாதையில எதுக்கு தாவீது ராஜாவை நடத்துறாரு? இன்னைக்குரிய ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டாரு. பரலோக ராஜ்யத்தின் பாதையில நடத்தினாதான் மறுமைக்குரிய ஆசீர்வாதத்தையும் தாவீது ராஜாவுக்கு கொடுக்க முடியும் சொல்லி கர்த்தர் நல்லவர். அமீன். அப்ப தாவீது ராஜாவை அருமையாய் நேர்த்த நம் தகப்பனாகிய கர்த்தர் இப்ப இஸ்ரவேல் ஜனங்களை அருமையாய் அவங்க என்ன செய்யறாங்க? பார்வோன்ட்டு இருந்து நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யாரை மீட்டுட்டு வரார்? கர்த்தர் நல்லவர். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இஸ்ரவேல் ஜனங்களை பார்வோன்ட்டு இருந்து மீட்டுட்டு வரார். பார்வோன்ட்டு இருந்து மீட்டு கொண்டு வருகிற வேளையில அது வனாந்திர பாதை. அவங்க தப்பிச்சு அழகாய் சந்தோஷமாய் வருகிற வழியில அவங்க பாக்குறாங்க இது வனாந்திர பாதை, ஒரு வழியும் தெரியல. மோசே அவர்களை வழி நடத்தினாலும் கூட மோசைக்கு கூட அந்த வழி இடுக்க நிறைந்த பாதையா இருந்ததுனால அவருக்கு ஒன்றும் தெரியாதது நிமித்தமாய் கர்த்தர் என்ன செய்றார்? அந்த வனாந்திர பாதையில இஸ்ரவேல் ஜனங்களை பகலிலே மேகஸ்தமமாய் இரவிலே அக்கினி ஸ்தம்பமாய் நடத்துகிறார். ஆமென் அல்லேலூயா. அவர்கள் பசியா இருக்கிற வேளையில வானத்திலிருந்து மன்னாவை அனுப்பி போஷிக்கிறார். அவர்கள் கேட்டார்கள், காடைகளை கொடுக்கிறார். ஆமென் அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அந்த வனாந்திரத்துல தங்கி இருந்த நாட்கள் எல்லாம் இஸ்ரவேல் ஜனங்களின் வஸ்திரம் பழமையாய் போகல, அவங்க கால் வீங்கவும் இல்லைன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். கர்த்தர் நல்லவர் இல்லையா? எனக்கு அன்பான தேவச்சனமே, இஸ்ரவேல் ஜனங்களை அழகாய் நேர்த்தியாய் நடத்தின நம் ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து இப்ப இஸ்ரவேலின் சிறு மந்தையாகிய உங்களையும் அழகாய் நேர்த்தியாய் நடத்தி செல்வார். நீங்க ஒன்னே ஒண்ணு செய்தா போதும். பல பாடுகளின் மத்தியில, வேலைகளின் மத்தியில ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்பதற்காக நேரத்தை ஒதுக்கி இருக்கிற எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளை கர்த்தர் நல்லவர். நீங்க ஒன்றே ஒன்று செய்தா போதும். உங்க வாழ்க்கைய கர்த்தர்ட்ட ஒப்பு கொடுத்தா போதும். கர்த்தர்ட்ட உங்க வாழ்க்கைய, உங்க பிள்ளையுடைய வாழ்க்கைய, உங்க கணவர் மனைவியுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து அப்பா நீங்க நடத்துங்கப்பான்னு சொன்னா போதும். ஏசப்பா என்ன செய்வார்? அழகாய் நடத்துவார். எப்படி நடத்துவார்? ஒரு நன்மையும் குறைபடாதபடிக்கு கர்த்தர் நல்லவர். ஆமென் அல்லேலூயா. அப்படிதான் உங்களை இனி நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நடத்த போகிறார். கர்த்தர் நல்லவர். இப்ப சிறு குழந்தையை நீங்க பாப்பீங்க. கர்த்தர் நல்லவர். சிறு குழந்தை இந்த உலகத்துல பிறந்த வேளையில அது என்ன செய்யும்? அதனுடைய தாயோ தகப்பனோ அல்லது உற்றார் உறவினர்களோ அந்த சின்ன செல்லத்திட்ட விரல் நீட்டினா என்ன செய்யும்? அந்த விரலை சக்குன்னு பிடிச்சுவிடும். ஏன்னா அதுக்குள்ள ஒரு பயம். அது அந்த விரலை பிடிச்ச உடனே ஒரு பாதுகாப்பா உணரும். ஆமென் அல்லேலூயா இல்லையா? எனக்கு அன்பான தேவச்சனமே, சின்ன பிள்ளைகள் தாயுடைய விரலை பிடிச்ச உடனே அதுக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்குது. அந்த பிள்ளை என்ன செய்யும்? தவழ ஆரம்பிக்கும். அந்த தவழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளை
பிள்ளை நடக்கணும்னு தாய் நினைப்பா இல்லையா? அப்ப நடக்க நினைக்கிற வேலையில அந்த தாய் என்ன செய்வா? அந்த பிள்ளை கிட்ட போய் 2 விரலையும் நீட்டுவா இல்லையா? கத்தனல்லவர் அந்த நீட்டுற 2 விரல்கள் அந்த சின்ன செல்ல என்ன செய்யும்? இறுக பிடிச்சுவிடும். ஏன்னா எங்க கீழே விழுந்து விடுவோமோன்னு சொல்லி அதற்கு பயம். அதனால இறுக பிடிச்சிட்டு அது என்ன செய்யும்? நடக்க ஆரம்பிக்கும். கத்தனல்லவர் அது மெல்ல மெல்ல தத்தி தத்தி நடக்க ஆரம்பிக்கும். அப்படி நடக்கிற வேலையில இந்த தாய்க்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். என் பிள்ளை நடக்க ஆரம்பிச்சுட்டான்னு சொல்லி அவ என்ன செய்வா? அந்த இறுக பற்றின விரல்களில் இருந்து மெதுவா தான் விரலை எடுத்துருவான். மெதுவா எடுக்கிற வேலையில இந்த பிள்ளைக்கு தாய் விரலை எடுத்துட்டான்னு தெரியாது. அதனால அது அழகா தத்தி தத்தி நடந்து செல்கிற வேலையில திடீர்னு பார்க்கும், ஐயோ அம்மா என் கையை விட்டுட்டாங்களேன்னு சொல்லி என்ன செய்யும்? பயத்தோடு தப்புன்னு கீழே வந்துடும். ஆனா நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்ட தேவன் அல்ல. ஆமென் அல்லேலூயா. ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை, உன்னை என் உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன் சொல்லி நம் தேவாதி தேவன் சொல்லுகிறார் அல்லவா? கத்தனல்லவர் அந்த தேவன் என்ன செய்வார்? அந்த தேவன்கிட்ட நம்ம என்ன செய்யணும்? அவருடைய கரத்தை பற்றி நாம் நடப்பதை காட்டிலும் அவருடைய கரத்தினால் நம்ம அவருடைய கரத்தை பிடித்து நடக்க முடியாது. அதற்கு பதிலா நம்ம என்ன செய்யணும்? அவருடைய கரத்தினால நம்முடைய கரத்தை பிடித்து நடத்த ஒப்பு கொடுத்துட்டோம்னா என்ன நடக்கும்? கத்தனல்லவர் சங்கீதம் 48வது சங்கீதம் 16வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். ஆமென் அல்லேலூயா. கத்தனல்லவர். ஆமென். கத்தனல்லவர். நம்ம என்ன செய்யணுமா? அவருடைய கரத்தினால நம்முடைய கரத்தை பிடித்து நடத்த ஒப்பு கொடுத்துட்டா போதும். கத்தனல்லவர். நானும் கூட பல நேரங்கள்ல ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்ல செல்கிற நேரங்கள்ல நான் என்ன செய்வேன்? கூட வர சகோதரிகிட்ட கத்தனல்லவர் அந்த இடத்துக்கு அந்த ஜெப செய்தி கொடுக்க செல்லுகிற இடங்களுக்கு, அந்த ஜெப மையங்களுக்கோ சர்ச்சுகளுக்கோ வேற இடங்களுக்கு செல்கிற வேலையில நான் என்ன சொல்வேன்? அப்பா என் கருத்தை நீங்க பிடிச்சுக்கோங்கப்பா. இப்ப நீங்க என் கருத்தை பிடிச்சிட்டு நான் உங்களுடைய வேலையை செய்து முடிக்கிற வரைக்கும் நீங்க என் கரத்தை பற்றி நமது கையை விடவே கூடாதுப்பான்னு சொல்லி அப்படிதான் கத்தனல்லவர். அப்படி செய்கிற வேலையில எல்லாம் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். அப்படிதான் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நடத்துவார் இந்த தேவன். அப்ப நம்ம என்ன செய்யணும்? அவருடைய கரத்துல அவருடைய கரத்தினால நம்முடைய கரத்தை பிடித்து நடத்த ஒப்பு கொடுத்துடணும். அப்ப எப்படி நடத்துவார்? இந்த தேவன் என்றைக்கு உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். எனக்கு அருமையான பெற்றோர்களை, முரட்டாட்ட குணமுள்ள பிள்ளைகளை வைத்திருக்கிறீர்களா? பொல்லாத பிள்ளைகளை வைத்திருக்கிறீர்களா? கீழ்ப்படியாத பிள்ளைகளை வைத்திருக்கிறீர்களா? கொஞ்சமும் நீங்க பயப்பட வேண்டாம். நீங்க என்ன செய்யணும்? உங்க பிள்ளைகளுடைய கரங்களை பிடித்து நம்ம ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்தா போதும். கத்தனல்லவர் எனக்கு திராணி இல்லப்பா, என்னால முடியலப்பா, இவனை திருத்த என்னால முடியல, இவ்வளவு திருத்த என்னால முடியல, நீங்க நடத்துக்கப்பான்னு சொல்லி அப்ப ஆண்டவர் எப்படி நடத்துவார்? கத்தனல்லவர் கத்தனல்லவர். ஆமென் அல்லேலூயா. நீ வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் சொன்ன தேவாதி தேவனாய் கர்த்தர் என்ன செய்வாராம்? அந்த பிள்ளை வலது பக்கம் தீய வழியை சென்றாலும் இடது பக்கத்துல பாவ வழியில சென்றாலும் செல்போன் நிறைய பாவமான விஷயங்கள் இந்த உலகத்துல பெருகி கொண்டிருக்கிறது அல்லவா? அந்த வழியில சென்றாலும் கர்த்தர் என்ன செய்வார்? வழி இது, இதுல நட என் மகனே, என் மகளே, நீ இதுல நட, அந்த பக்கம் போகாத, இந்த பக்கம் சாயாதேன்னு சொல்லி அருமையாய் நேர்த்தியாய் நம் ஆண்டவராகிய கர்த்தர் நடத்துவார். கைப்படியாத பிள்ளைகளை கர்த்தர் என்ன செய்வார்? அவருடைய கருத்துல நாம் ஒப்பு கொடுத்ததுனால சில நேரங்கள்ல சிற்றித்து ஒரு அருமையான பிள்ளையாய் உருவாக்கி நம்முடைய கருத்துல கொடுப்பார். கர்த்தர் நல்லவர். அதனால பெற்றோர்களே நீங்க கவலைப்படவே வேண்டாம். கர்த்தர் நல்லவர். ஆமென் அல்லேலூயா. அப்ப கர்த்தர் நம்மை நித்தமும் நடத்துவார் சொல்லி பார்த்துட்டோம். இரண்டாவது நம்ம என்ன பார்க்க போறோம்? கர்த்தர் நல்லவர், மகா வறட்சியான காலங்களில் ஒரு ஆத்துமாவை திருப்தியாக்கின்னு சொல்லி மகா வறட்சியான காலங்கள்ல நம்முடைய ஆத்மாவை திருப்தியாக்குவான்னு சொல்லி கர்த்தர் நல்லவர். மகா வறட்சி கடந்த வருஷத்துல நீங்க பார்த்திருப்பீங்க, மெட்ராஸ்ல தண்ணீர் பஞ்சம் வந்து இல்லையா? தண்ணீருக்காக ஜனங்கள், அநேக பெண்கள் தண்ணீருக்காக அங்கங்க அலைந்து திரிந்தாங்க. இப்பொழுது கூட இப்ப என்ன நடக்கு? கொரோனா வைரஸ் காய்ச்சல் பரவி இருக்கிறதுனால ஊரடங்கு உத்தரவு போட்டிருக்காங்க இல்லையா? அதனால ஜனங்கள் என்ன செய்யறாங்க? உணவு இல்ல, இருக்க இடம் இல்ல, அதனால சம்பாதிக்க வழி
கையில் வைத்துக் கொண்டு பணத்தை வைத்து கூட உதவி செய்ய மனமில்லாத ஏசப்பா நபர்கள் அதிகம் பேர் உண்டு. பல தேசங்கள்ல கர்த்தர் நல்லவர். அவங்க நினைச்சா எவ்வளவு உதவி செய்ய முடியும். ஆனா பஞ்ச காலத்துல என்ன செய்வாங்க? கைவிட்டுருவாங்க. கூட பிறந்த சகோதர சகோதரிகளை கைவிட்டுருவாங்க. ஒருத்தரை உதவி செய்ய மாட்டாங்க. ஆனா நம் ராஜாதி ராஜா உதவி செய்வார். நம்ம இப்படிப்பட்ட பஞ்ச காலத்துல வந்திருக்கிறோம். நாளைக்கு என்ன நடக்குமோன்னு தெரியாது. நம்முடைய அன்பு சகோதர சகோதரிகள் உணவில்லாம வேதனைப்படுறாங்க இல்லையா? கர்த்தர் நல்லவர். அவங்க நடந்தே செல்லும் பொழுது நிறைய பேர் மரித்து போறாங்க. அதை காட்டிலும் ஒரு கொடிய பஞ்சம் எலியா தீர்க்கதரிசியின் காலத்துல நடந்ததுன்னு சொல்லி கேட்கிறோம் இல்லையா? 1 ராஜாக்கள் 17வது அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா கர்த்தர் நல்லவர். 1 ராஜாக்கள் 17வது அதிகாரத்தை நீங்க திருப்பி வச்சுட்டீங்கன்னா எலியா தீர்க்கதரிசியின் காலத்துல என்ன நடந்தது? மகா கொடிய பஞ்சம். ஜனங்கள் உண்ண உணவில்லாம குடிக்க தண்ணியும் இல்லாம அவங்க என்ன செய்யறாங்க? அங்கங்க அலையிறாங்க. அது மாத்திரமல்ல, சில தாய்மார்கள் தாங்கள் பெற்ற குழந்தைகளை சமைத்து சாப்பிடுகிற ஒரு அவலமான நிலை. அதனால அந்த ஜனங்களை என்ன செய்யறாங்க? பசியோடு வேதனையோடு ராஜாட்ட போய் முறையிடுறாங்க. கர்த்தர் நல்லவர். ஆனா என்ன நடந்தது? ஒன்று நடக்கல. ஆனா நம்ம எலியா தீர்க்கதரிசி என்ன செய்தார்னா, ராஜாட்ட அவர் போகல, அவர் ராஜாதி ராஜாவாகிய கர்த்தர்ட்ட போறார். ஆமென், அல்லேலூயா. ராஜாவை தேடி போகல. பஞ்சகாலத்துல ராஜாதி ராஜாவாகிய கர்த்தரை தேடி எலியா தீர்க்கதரிசி போறார். ஏன்னா அவர் ஆத்மாவில ஒரு திருப்தி. ஆத்மாவில திருப்தினா என்ன? எங்க எப்படி பஞ்சம் வந்தா என்ன? என்னை படைத்தவர் கோஷிப்பார். எங்க எனக்கு விரோதமா யுத்தம் நடந்தால் என்ன? யார் எனக்கு விரோதமா எழுதினால் என்ன? தாங்குவார், ஏந்துவார், சுமப்பார், தப்பிப்பார் சொன்ன தேவன் என்னை அருமையாய் பாதுகாப்பார் சொல்லி அசைக்க முடியாத விசுவாசம் தான் ஆத்மாவில திருப்தியா இருந்தார். கர்த்தர் நல்லவர். அவருக்கு தெரியும் என்னை படைத்தவர் என்னை போஷிப்பார் சொல்லி. கர்த்தர் போஷித்தாரா இல்லையா? அருமையாய் நடத்துறார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, நீங்க கூட நீங்க நினைக்கலாம், இப்ப உள்ள சூழ்நிலையில நாளைக்கு ஸ்கூல் திறந்துன்னா ஃபீஸ் கட்டணுமே, தொழில வேலை பார்க்கிற தொழிலாளிகளுக்கு பணம் கொடுக்கணுமே, சம்பளம் போடணுமே, பிசினஸ்ல ஒரு லாபமும் இல்லையே, எல்லா கடைகளும் அடைக்கப்பட்டிருக்கிற வேளையில நாங்க என்ன செய்வோம்? வருமானத்துக்கு வழி இல்லையேன்னு சொல்லி, அது மாத்திரமல்ல நாளைக்கு ஆகாரத்துக்கு என்ன செய்வோம் சொல்லி கலங்கி வேதனையோடு தவித்துக் கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ ஜனமே, உங்களை பார்த்துதான் சொல்றார் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. மத்தேயு 6வது அதிகாரம் 34வது வசனத்துல, நாளைக்காக கவலைப்படாதீர்கள், அந்தந்த நாளுக்கு அதனதின் பாடு போதும் சொல்லி. மத்தேயு 6வது அதிகாரம் 34வது வசனம். நாளைக்காக கவலைப்படாதீர்கள், அந்தந்த நாளுக்கு அதனதின் பாடு போதும். ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைப்பதும் இல்லை. ஆமென், அல்லேலூயா. ஆகாயத்து பட்சிகள் அவங்க விதைக்கிறது இல்ல, அங்கங்க சிதறி கிடக்கிற தானியங்கள் அதை சாப்பிட்டு திருப்தி அடையும் இல்லையா? கர்த்தர் நல்லவர். ஆமென், அல்லேலூயா. அந்த ஆகாயத்து பட்சிகளை போஷிக்கிற தேவன் உங்களையும் அருமையாய் போஷிப்பார். ஆமென். காட்டுல சுற்றி திரிகிற மிருகங்களை போஷிக்கிற, பறவைகளை போஷிக்கிற நம் தேவன், அவரால் உண்டாக்கப்பட்ட மண்ணான மனுஷர்களாய் நாம் இருந்தாலும் கூட பஞ்ச காலத்துல நம்மை அழகாய் நேர்த்தியாய் நடத்துவார். 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 4வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, கர்த்தர் நல்லவர். எலியாவை கர்த்தர் போஷித்தாரா இல்லையா? கர்த்தர் நல்லவர் போஷித்தார். யாரை கொண்டு போஷித்தார்? காகங்களை கொண்டு போஷித்தார். காகங்கள் அவனுக்கு எப்படி இறை கொண்டு வரும் நீங்க நினைக்கலாம். உங்க எல்லாருக்கும் தெரிந்த விஷயம் தான். கர்த்தர் நல்லவர். காகங்கள் சாதாரண சாப்பாடை கொண்டு வந்தது இல்லை. எனக்கு அன்பான தேவ ஜனமே, ஆயில் சாப்பாடு அழகாய் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. அப்பமும் மட்டனும். கர்த்தர் நல்லவர். யார் அனுப்புறார்? கர்த்தர் அனுப்புறார். அவருடைய தீர்க்கதரிசிக்கு, அவரை நம்பி வாழ்கிற அந்த எலியா தீர்க்கதரிசிக்கு, ராஜாவை தேடி வந்த தீர்க்கதரிசிக்கு காக்காவை கொண்டு அருமையான சத்தான ஆகாரத்தை கொடுத்து போஷிக்கிறார். அதைத்தான் நம்ம பார்க்கிறோம். 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 4வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, காகங்கள் அவனுக்கு விடிய காலத்தில் அப்பமும் இறைச்சியும், சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. கர்த்தர் நல்லவர். ஆமென், அல்லேலூயா. காகங்கள் அவனுக்கு விடிய காலத்தில் அப்பமும் இறைச்சியும், சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது.
தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான் சொல்லி பார்க்கிறோம். கர்த்தர் நல்லவர். எவ்வளவு அருமையான தேவன், எவ்வளவு அழகாய் நடத்துகிறார். கர்த்தர் நல்லவர். யாராலும் செய்ய முடியாத காரியம். காக்காக்களை குறித்தவங்க எல்லாருக்கும் தெரியும். காக்கா என்ன செய்யும்? சின்ன பிள்ளைகள் கையில தின்பண்டங்களை கொடுத்து வெளியே நிப்பாட்டி விட்டா என்ன செய்யும்? அந்த காக்கா என்ன செய்யும்? அந்த சின்ன பிள்ளைகிட்ட இருந்து கர்த்தர் நல்லவர் அந்த தின்பண்டங்களை பிடுங்கி வாங்கி சாப்பிடுறது இல்லையா? சில நேரங்கள்ல பெண்களாகிய நாம் மீன்களை கழுவி கொண்டிருந்தால் கூட நம்முடைய கைகளில் இருந்து அந்த மீன்களை கொத்தி கொண்டு போகிறோம். கர்த்தர் நல்லவர். நம்ம என்ன சொல்லுவோம்? கள்ள காக்கான்னு சொல்லுவோம் இல்லையா? கர்த்தர் நல்லவர். அந்த காக்காக்களை நம்ம கள்ள காக்கான்னு சொல்லுவோம். ஆனா அந்த கள்ள காக்காவை நல்ல காக்காக்களாய் மாற்றி கர்த்தர் என்ன செய்யறார்? அந்த காக்காக்கள் கையில சத்தான ஆகாரத்தை எலியாவுக்கு கொடுத்து அனுப்புகிறார். கர்த்தர் நல்லவர். எலியாவை போஷித்த தேவன் இந்த பஞ்ச காலத்துல உங்களையும் அருமையாய் போஷித்து நடத்துவார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிற தேவன் அவர். கர்த்தர் நல்லவர். சங்கீதம் 33வது சங்கீதத்துல நீங்க பாத்தீங்கன்னா 18வது வசனம் 18, 19 நீங்க பாத்தீங்கன்னா கர்த்தர் நல்லவர். சங்கீதம் 33, 18, 19. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்மாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும் பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காக்கவும் கர்த்தருடைய கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறதுன்னு சொல்லி கர்த்தர் நல்லவர். மறுபடியும் அந்த வசனத்தை வாசிப்போமா? கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்மாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும் பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காக்கவும் கர்த்தருடைய கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறதுன்னு சொல்லி யார் மேல் நோக்கமாய் இருக்கிறதா? கர்த்தருக்கு பயந்து நடுங்கி அஞ்சி ஜீவிக்கிறவர்கள் மேல் கர்த்தருடைய கண்கள் நோக்கமாய் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய கண்கள் நோக்கமாய் இருக்கிறது. என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்ததுன்னு சொல்லும்படியாய் அப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் என்ன செய்யறாராம்? பஞ்ச காலத்தில் கூட போஷிக்கிறாராம். பஞ்ச காலத்தில் கூட மரணம் அவர்களை தொடாதபடிக்கு அருமையாய் நடத்துகிறாராம். கர்த்தர் நல்லவர். நீங்க இப்ப நினைக்கலாம், இதெல்லாம் நடக்குமா எனக்கு அன்பான சகோதரியே, கர்த்தர் எனக்கு அன்பான சகோதரனே, இதெல்லாம் இப்ப நடக்குமா? எலியாவின் காலத்துல அப்படி நடந்தது, இப்ப நடக்குமான்னு சொல்லி கர்த்தர் நல்லவர். உங்க எல்லாருக்கும் தெரிந்திருக்கும், விசுவானி ஊழியத்தை செய்த அன்பு சகோதரர் கர்த்தர் நல்லவர். அவர் விசுவானி ஊழியத்தை செய்த ஆரம்பத்தின் நாட்கள்ல அவரும் அவருடைய நண்பர் என்ன செய்தாங்களாம்? மலைஜாதி மக்கள் மத்தியில ஊழியம் செய்யும்படியாய் கர்த்தருடைய சித்தம் இருந்ததுனால அவங்க என்ன செய்யறாங்க? ஆர்வத்தோடு ஜபத்தோடு மலை மேல ஏறி செல்றாங்க. அப்படி மலை மேல ஏறி செல்கிற வேளையில என்ன நடந்ததுன்னா, அவங்க கையில கொண்டு வந்த ஆகாரம் தீர்ந்து போச்சு. கர்த்தர் நல்லவர். அதனால என்ன செய்யறாங்க? அந்த சகோதரர் அந்த பசிய பொறுத்து கொண்டிருந்தாலும் கூட வந்த நண்பர் என்ன செய்யறாராம்? அவர் என்ன செய்யறாரு? எனக்கு சூடா காஃபி குடிக்கணும் போல இருக்குன்னு சொல்லி, சூடா டீ குடிக்கணும் போல இருக்குன்னு சொல்லி அவர் சொல்றாரு. உடனே இவருக்கு என்ன செய்யன்னு தெரியல. உடனே இருவராய் ஒருமனப்பட்டு என்ன செய்யறாங்களா? அந்த மலை மேலிருந்து முழங்கால் படியிட்டு கர்த்தரை நோக்கி செபிக்கிறாங்க. கர்த்தர் நல்லவர். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் எங்களை போஷிப்பார் சொல்லி, அந்த மலை மேல் இருந்தாலும் கூட போஷிப்பார் சொல்லி அவரை நம்பி விசுவசித்து தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்மாக்களை பஞ்சத்தில் உயிரோடு காக்கிற தேவன் அவர். அது மாத்திரமல்ல, இங்க என்ன சொல்லியிருக்கிறார்? மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்குவேன்னு சொல்லி கர்த்தர் நல்லவர். அந்த தேவனை நோக்கி ஜெபம் பண்றாங்க. அப்படி பண்ற வேளையில என்ன நடந்துச்சான்? திடீர்னு பொத்துன்னு பண்ணு வந்து விழுந்துச்சான். பண்ணை சாப்பிட்டு முடிக்கிற வேளையில தாக்கத்துக்கு மலை மேல பாக்குறாங்க, ஒரு தேன் கூடு இருந்துச்சான். அந்த தேன் கூட்டுல இருந்து தேன் அப்படி ஒழுகி கொண்டு இருந்ததாம். எவ்வளவு அருமையான காரியம். காஃபி கேட்டாங்க, ஆனா கர்த்தர் தேனை கொடுக்கிறார், பண்ணையும் கொடுக்கிறார். கர்த்தர் நல்லவர். அருமையாய் போஷித்து நடத்துறார். இன்னொரு இடத்துல ஒரு ஆர்பனேஜ்ல கர்த்தர் நல்லவர் ஒரு அருமையான சகோதரர் என்ன செய்யறாரு? அந்த ஆர்பனேஜை நடத்தி வர்றார். ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஒரு வேளை மதிய வேலையாயிட்டு அந்த பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்க வழியில, காலையில இந்த பிள்ளைகள் சாப்பிடல, என்ன செய்யன்னு தெரியல. அந்த பிள்ளைகள் பசியால வாடனை பார்த்து அவருக்கு மனசு வேதனையா இருந்த வேளையில எல்லாரும் என்ன செய்யறாங்க? அந்த பிள்ளைகளோடு சேர்ந்து எல்லாரும் ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஜெபிக்கிற வேளையில என்ன நடக்குதா? விசுவாசத்தோடு ஜெபிக்கிறாங்க. அந்த சகோதரர், ஐயா ஏசப்பா எனக்கு கையில பணம் இல்லை, நான் பட்டினியா இருந்தாலும் பரவாயில்ல, இந்த சிறு பிள்ளைகள் என்ன செய்யும் சொல்லி வேதனையோடு ஜெபிக்கிற வேளையில திடீர்னு அந்த ஆசிரமத்தின் கதவை அறக்கட்டி சத்தம் கேட்டுதான். உடனே அந்த வேலை செய்யறவங்க போய் பாக்குறாங்க. பாக்குற வேளையில
அருமையான சகோதரர் அங்க வந்து சொல்றாரா, நான் வேன் நிறைய பாலும் பிரெட்டும் தின்பண்டங்களும் கொண்டு வந்தேன். ஆனா என் வண்டி பஞ்சர் ஆயிட்டு குறிப்பிட்ட நேரத்துக்கு அந்த இடத்துக்கு நான் கொண்டு போய் கொடுக்க போக முடியல. அதனால அந்த பால் கெட்டு போயிடாயா. ஆனா நான் பார்த்தேன், ஒரு ஆர்பனேஜ் இருக்கிறத பார்த்தேன். அதோட சிறு பிள்ளைகள் பசியால துடித்துக் கொண்டிருப்பதை பார்த்தேன். நீங்க அந்த பிள்ளைகள் நல்ல வயதாக சாப்பிடும்படிக்கு இந்த பிஸ்கட், பன்னு, பால் எல்லாவற்றையும் எடுத்துக்கோங்கன்னு சொல்லி. எவ்வளவு நல்லவர் கர்த்தர், நல்லவர். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் அருமையாய் போஷிக்கிற தேவன். அதே நேரத்தில் இன்னொரு அருமையான சாட்சி என்னன்னா, கர்த்தர் நல்லவர். ஒரு மிஷனரி நிறைய நாட்கள் உபவாசம் எடுத்து ஒரு மீட்டிங்காக சென்றிருந்தார். கர்த்தர் நல்லவர். மீட்டிங்காக சென்று ஆண்டவருடைய வார்த்தைகளை பகிர்ந்து விட்ட நிலையில அவருக்கு எல்லா வேலையும் முடிச்சிட்டார். கர்த்தருடைய வேலையை முடித்த வேலையில அவருக்கு நல்ல பசியா இருந்த வேலையில சாப்பிடுறதுக்கு ஆகாரம் கிடைக்குமான்னு சொல்லி அவருக்கு உதவியா இருந்த அந்த சகோதரிகிட்ட கேட்கிறார். கேட்கிற வேலையில என்ன நடந்துச்சான், கர்த்தர் நல்லவர். அந்த சகோதரி வந்து சொல்றாங்க, ஒண்ணும் இல்லையா, ஒரு டம்ளர் கஞ்சி மட்டும் தான் இருக்குன்னு சொல்லி. உடனே அவர் என்ன செய்தார், ரொம்ப கோவம் வந்துட்டு அவருக்கு, இந்த கஞ்சியை குடித்து நான் என்ன செய்ய முடியும், நான் பட்டினி கிடந்து ஆண்டவருடைய வேலையை செய்திருக்கிறேன்னு சொல்லி கோபத்தோடு ஆண்டவர்கிட்ட கேட்கிறார். நான் உங்களுடைய வேலையை செய்திருக்கிறேன், எனக்கு வெறும் கஞ்சி தான் ஆகாரமா தருகிறீங்களான்னு சொல்லி வெறும் உரிமையோடு. கோபம் என்றா கொல்லாத கோபம் அல்ல, பிள்ளை தகப்பெண்ட, ஒரு மகன் தகப்பெண்ட கேட்கிற மாதிரி உரிமையோட கேட்கிறார். அப்படி கோபத்தோடு கேட்கிற வேளையில என்ன நடக்குது, திடீர்னு அந்த அவர் தங்கியிருந்த அறை வாசல் கதவை யாரும் வந்து கூப்பிடுற வேளையில பக்கத்து கிராமத்தில் உள்ள ஜனங்கள், இங்க ஒரு அருமையான ஃபங்க்ஷன் வச்சிருக்கிறோம் ஐயா, அதை நீங்க தான் வந்து நடத்தணும், அதுக்கு முன்னால மட்டன் பிரியாணின்னு சொல்லி நிறைய மட்டன் பிரியாணி கொண்டு வந்திருக்கிறோம், நீங்க சாப்பிட்டு வயிறார சாப்பிட்டு நாளைக்கு இருந்து அந்த ஃபங்க்ஷனை நீங்க வந்து நடத்துங்கன்னு சொல்லி சொல்றாங்க. அவருக்கு மட்டுமல்ல, அவரை சார்ந்தவர்களும் திருப்தியாய் புசித்து சந்தோஷம் அடையும்படியாய் நம் கர்த்தர் அருமையாய் சாதாரண சாப்பிடல மட்டன் பிரியாணி கொடுத்து அனுப்புகிறார். கர்த்தர் நல்லவர். ஆமென், அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இப்ப எந்த பஞ்சம் வந்தாலும் பரவாயில்ல, கர்த்தர் நல்லவர். கர்த்தர் உங்களை அருமையாய் போஷிப்பான்னு சொல்ல அசைக்க முடியாத விசுவாசம் எல்லாருக்கும் வந்திருக்கும் இல்லையா. கர்த்தர் நல்லவர். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இப்ப நீங்க உணவு இல்லாம கொஞ்சம் அரிசியை வைத்துக் கொண்டு நாளைக்கு என்ன செய்வதுன்னு சொல்லி வேதனையோடு இருக்கிற எனக்கு அன்பான தேவச்சனமே, நீங்க கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், உண்மையாய் செய்வார். நீங்க விசுவாசத்தோடு கூப்பிட்டா போதும். ஆமென், அல்லேலூயா. மூன்றாவது நம்ம என்ன பார்க்கிறோம், உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார்னு சொல்லி. கர்த்தர் நல்லவர். ஆமென், அல்லேலூயா. மறுபடியும் கர்த்தர் என்ன சொல்றார், நம்முடைய எலும்புகளை நினமுள்ளதாக்குவார்னு சொல்லி. உடைந்த எலும்புகள், பலவீனப்பட்ட எலும்புகளின் நிமித்தமாய் படுத்த படுக்கையாய் இருக்கிற எனக்கு அன்பான தேவ ஜனமே, உங்களை பார்த்து கர்த்தர் என்ன சொல்றார், உங்க எலும்புகளை நினமுள்ளதாக்குவேன்னு சொல்லி. கர்த்தர் நல்லவர். ஆமென், அல்லேலூயா. நீங்க நீதிமொழிகள் 15வது அதிகாரம் 30வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, நீதிமொழிகள் 15:30 நீங்க பாத்தீங்கன்னா, நற்செய்தி எலும்புகளை புஷ்டியாக்கும் சொல்லி. ஆமென், அல்லேலூயா. எவ்வளவு அருமையான வசனம். கர்த்தர் நல்லவர். நற்செய்தி எலும்புகளை புஷ்டியாக்கும். அதனாலதான் கர்த்தர் நல்லவர். இந்த ஊரடங்கு ஒத்துற நேரத்துல இந்த ஏழையை, கர்த்தருடைய அடிமையை அவருடைய கரத்தில் கருவியாய் பயன்படுத்தி கர்த்தர் எல்லாருக்கும் சொல்ல நினைக்கிற வார்த்தைகளை இந்த ஏழையை ஒரு கருவியாய் பயன்படுத்தி உங்களுக்கு கொடுத்து அனுப்புகிறார். கர்த்தர் நல்லவர். என்ன வார்த்தைகள், உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார்னு சொல்லி. கர்த்தர் நல்லவர். ஆமென். அந்த வார்த்தைகளை நீங்க விசுவசிக்கும் பொழுது இந்த வார்த்தைகள், இந்த நற்செய்தி என்ன செய்யும், உங்க எலும்புகளை புஷ்டியாக்கும். இந்த வார்த்தைகள் உங்க எலும்புகள்ல, உங்க தசைகள்ல, உங்க ரத்த நாளங்கள்ல, இன்னும் பல இடங்கள்ல சென்று, கொரோனா வைரஸ்னால பாதிக்கப்பட்ட அன்பான சகோதர சகோதரிகளின் உடல்களிலும் கூட சென்று அந்த கிருமிகளை அழித்து எலும்புகளை நினைவுள்ளதாக்கி பரிபூர்ண ஆரோக்கியம், சுக பலம், ஜீவன் உண்டாகும் இயேசுவின் நாமத்தால். அல்லேலூயா. ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சங்கீதம் 34:19 நீங்க பாத்தீங்கன்னா, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமா இருக்கும், அவைகள் எல்லாவற்றினின்று அவனை விடுவிப்பான்னு சொல்லி பார்க்கிறோம். கர்த்தர் நல்லவர். அவனுடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறான்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம்.
கர்த்தர் நல்லவர். சங்கீதம் 34:19 நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், அவைகள் எல்லாவற்றினின்று அவனை விடுவிப்பார், அவனுடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார் சொல்லி. ஆமென் அல்லேலூயா. ஒரு ஆக்சிடென்ட்ல அடிபட்டு ஒரு சகோதரர் ரோட்டோரமாய் பரிதாபமான நிலையில கிடைக்கிற அந்த சகோதரரை நீங்க என்ன செய்வீங்க? கர்த்தர் நல்லவர். ஆமென் அல்லேலூயா. நீங்க ஒரு டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போனீங்கன்னா அவர் என்ன செய்வார்? ஆமென், எக்ஸ்ரே எடுத்து பார்ப்பாரு. எக்ஸ்ரே எடுத்து பார்த்து அந்த அடிபட்ட இடத்துல ஒரு மாவு கட்டு போட்டு அந்த எலும்புகள் ஒன்று சேரும் வரையில் அவங்க என்ன செய்வாங்க? அந்த சகோதரரை பெட்ல படுக்க வச்சிருவாங்க. பெட் ரெஸ்டாய் படுக்க வைத்து எலும்புகள் ஒன்று சேரும் வரைக்கும் நீங்க எங்க இருக்கணும்னு சொல்லி சில நேரங்கள்ல ஆபரேஷன் பண்ணி ஒரு ஆடை குறித்து ஒரு ஆடை இடையில செலுத்தி அந்த எலும்புகளை ஒன்று சேர்த்து வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. கர்த்தர் நல்லவர். அதே நேரத்துல அந்த அடிபட்ட சகோதரரை நீங்க வைத்தியத்தை கூட்டிட்டு போனீங்கன்னா அவர் என்ன செய்வார்? அந்த அடிபட்ட இடத்துல எந்த இடத்துல அடிபட்டு இருக்கிறதோ அதை எக்ஸ்ரே மூலமாய் பார்த்து கர்த்தர் நல்லவர். அந்த அடிபட்ட இடத்துல ஒரு கட்டு போட்டு அவர் என்ன செய்வார்? தைலத்தை ஊற்றி ஒன்னும் செய்யாது, எல்லாம் சரியாயிரும், நீங்க சந்தோஷமா வீட்டுக்கு போகலாம்னு சொல்லி 2 நாள் அல்லது 3 நாளைக்கு ஒருக்கா வந்து கட்டு போட்டா போதும், அந்த தைலத்தை நீங்க இடையில ஊற்றினா போதும் சொல்லி. கர்த்தர் நல்லவர். ஆறுதலான வார்த்தைகள், அன்பான வார்த்தைகள், விசுவாசமான வார்த்தைகள், அதான் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தைகளும் கூட. கர்த்தர் நல்லவர். நீங்க நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 24வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, நீதிமொழிகள் 16:24 கர்த்தர் நல்லவர். இனிய சொற்கள் தேன்கூடு போல் ஆத்மாவுக்கு மதுரமும் எலும்புகளுக்கு ஔஷதமாகும் சொல்லி. ஆமென் அல்லேலூயா. இனிய சொற்கள் தேன்கூடு போல் ஆத்மாவுக்கு மதுரமும் எலும்புகளுக்கு ஔஷதமா. கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய வார்த்தைகள் நம்ம தேனை சாப்பிட்டோம்னா என்ன செய்யும்? நம்ம வாயில அது ஒரு அருமையாய் ஒரு மதுரமான ருசியா இருக்கும் இல்லையா? அருமையான தெளி தேனை நம்ம ருசிக்கும் பொழுது நம் வாய்க்கு அது இன்பமா இருக்கும். ஆனா கர்த்தருடைய வார்த்தைகள், வசனங்கள், வேதத்தில் உள்ள வார்த்தைகள் எப்படி இருக்குமா? கர்த்தர் நல்லவர். ஆத்மாவுக்கு மதுரமும் எலும்புகளுக்கு ஔஷதமா இருக்கும். கர்த்தர் நல்லவர். அதனாலதான் ஆண்டவருடைய வார்த்தைகள் கர்த்தர் என்ன சொல்றாரு? ஆமென் அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய வார்த்தைகள் மூலமாய் சுகத்தை நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுக்கிறார். மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான்னு சொல்லி. கர்த்தர் நல்லவர். மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான்னு சொல்லி. இப்ப என்ன சொல்லியிருக்கிறார்? நற்செய்தி. கர்த்தர் நல்லவர். இனிய சொற்கள் தேன்கூடு போல் ஆத்மாவுக்கு மதுரமும் எலும்புகளுக்கு ஔஷதமாகும் சொல்லி. ஆமென் அல்லேலூயா. அப்ப இந்த இனிய சொற்கள், கர்த்தருடைய சொற்கள் உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவான்னு சொன்ன அந்த வேத வசனம் உங்க எலும்புகள்ல என்ன நடக்கும்? உங்க எலும்புகள்ல ஒரு பரிபூர்ண ஆரோக்கியத்தை கொடுக்கும். கொரோனா வைரஸ்னால பாதிக்கப்பட்டவர்கள் எங்க இருந்தாலும், உலகத்தின் எந்த மூலை முடுக்கல, நம்ம இந்திய தேசத்துல எந்த ஆஸ்பத்திரியில இருந்தாலும், தனிமைப்படுத்தப்பட்டிருந்தாலும் கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள் என்ன ஆகும்? அவங்க எலும்புகளை புஷ்டியாக்கும். அது மாத்திரமல்ல, எலும்புகளுக்கு ஒரு நல்ல ஔஷதம்னா அருமையான மருந்து. கர்த்தர் நல்லவர். ஆமென் அல்லேலூயா. அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். கர்த்தர் நல்லவர். அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. அதனால நீங்க விசுவாசத்தோட சொல்லலாம், கர்த்தரின் எலும்புகளை நினைவுள்ளதாக்குவார். கர்த்தர் எனக்கு பரிபூர்ண ஆரோக்கியம், சுக பலம், ஜீவனை கொடுப்பார் சொல்லி. எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகத்தை நீங்க எடுத்தீங்கன்னா கர்த்தர் நல்லவர். எசேக்கியேல் 37:4-5. ஆமென் அல்லேலூயா. எசேக்கியேல் 37வது அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா கர்த்தர் என்ன செய்யறாரு? எசேக்கியேல் தீர்க்கதரிசியை கொண்டு போய் ஒரு எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவுல நிறுத்துறார். ஆமென் அல்லேலூயா. அவரை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவுல நிறுத்துறார். 37:1 நீங்க பாத்தீங்கன்னா என்ன செய்யறார்? அந்த எலும்புகள் எல்லாம் எப்படி இருந்ததாம்? மகா திரளாய் கிடந்ததாம், உலர்ந்ததா இருந்ததாம். கர்த்தர் நல்லவர். 2வது வசனம் 37:2 நீங்க பாத்தீங்கன்னா அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது, அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாய் இருந்தது அப்படின்னு சொல்லி. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் என்ன சொல்றாரு? எசேக்கியேல் தீர்க்கதரிசியை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர் என்றேன். அப்பொழுது அவர் என்ன சொல்றாரு? நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை
பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள் சொல்லி. ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இம்மைக்குரிய ஆசீர்வாதத்தை கொடுக்க வல்லவர், மறுமைக்குரிய ஆசீர்வாதத்தை கொடுக்க வல்லவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கர்த்தர் நல்லவர். அதனால உலர்ந்த எலும்புகளுக்கே உயிர் கொடுக்கிற வல்லமையும் கிருபையும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு உண்டுன்னா கர்த்தர் நல்லவர். நாம் மரண பள்ளத்தாக்கில் இருந்தாலும் கூட நமக்கு ஜீவனை கொடுக்கிற அதிகாரம் வல்லமையும் அவருக்கு உண்டு. கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தர் நல்லவர். இப்பொழுது கூட 4வது கடைசியா நாம் பார்க்கிறோம். கடைசியாய் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம், நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய் சொல்லி. கர்த்தர் நல்லவர். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய் சொல்லி. நீர்ப்பாய்ச்சலான தோட்டம்னாலே ஒரு அழகான இடம். கர்த்தர் நல்லவர். அந்த தோட்டத்து பக்கத்துல ஒரு வற்றாத நீரூற்று இருந்ததுன்னா அது அதை விட ஒரு ஆசீர்வாதமான இடம். கர்த்தர் நல்லவர் இல்லையா? எனக்கு அன்பான தேவச்சனமே, தோட்டம்னாலே நம்ம என்ன செய்வோம்? தோட்டத்தை கொத்தி நல்லா அழகா உரமிட்டு நல்ல மண்ணெல்லாம் செம்மைப்படுத்தி விதைக்கிட்டு அதுக்கு தண்ணி இல்லைன்னா என்ன ஆகும்? அந்த செடியெல்லாம் வாடி போய் அந்த தோட்டமே வெறும் கட்டாந்தரை ஆயிடும் இல்லையா? எனக்கு அன்பான தேவச்சனமே, கர்த்தர் நல்லவர். அதனாலதான் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வற்றாத நீரூற்றி அனுப்புகிறார். கர்த்தர் நல்லவர். ஈசாக்கு விதைத்த வேளையில அவன் தோட்டின துறவை எல்லாம் அவருடைய எதிரிகள் மூடி போட்ட வேளையில என்ன நடக்குது? கர்த்தர் நல்லவர். ஆமென், அல்லேலூயா. அவன் என்ன செய்யறான்? ஆண்டவர்கிட்ட முறையிடுறான். ஒவ்வொரு மறுபடியுமாய் துறவுகளை தோண்டுகிற வேளையில கடைசியாய் கர்த்தர் அவனுக்கு கொடுத்த துறவுல நிறைய வற்றாத நீரூற்றாய் தண்ணீர் வந்ததை நிமித்தமாய் நம்ம பார்க்கிறோம். ஈசாக்கு விதைத்து 100 மடங்கு அறுவடை செய்தான் சொல்லி. கர்த்தர் நல்லவர். அப்படிதான் பாலைவனமாய் இருக்கிறவங்க வாழ்க்கையில ஒன்றுமே இல்லையே, ஒரு ஆசீர்வாதம் இல்லையே, ஒரு வாய்க்கால் இல்லையே, ஒரு ஆசீர்வாத வாய்க்கால் இல்லையே, எங்களுக்கு ஏன் இந்த துன்பம், எங்களுக்கு ஏன் இந்த பஞ்சம் சொல்லி கர்த்தர் நல்லவர். வேதனையோடு இருக்கிற எனக்கு அன்பான தேவச்சனமே, இன்று முதல் பாலைவனமாய் இருக்கிற உங்க வாழ்க்கையில, உங்க தொழில்ல, உங்க வியாபாரத்துல, உங்க வீடுகள்ல கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். ஆமென். நிச்சயமாவே நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகப்படுவேன் சொன்ன தேவன் இன்றும் ஜீவனோடு இருக்கிறார். கர்த்தர் நல்லவர். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் ஆபிரகாம் என்ன செய்யறாரு? ஆகாரை துரத்தி விடுறாரு ஒரு பாலைவனத்துல. அவ என்ன செய்யறா? அவளுடைய சிறு பிள்ளையோடு சாராள் அவளை பகைத்ததின் நிமித்தமாய் என்ன நடக்குது? ஆபிரகாம் ஆகாரை பாலைவனத்துல துரத்தி விடுகிற வேளையில அவ துருத்தியில கொஞ்சம் தண்ணி தான் இருந்தது. கடைசி அந்த தண்ணியும் செலவழிந்த வேளையில அவ அழகா தான் மகனை ஒரு இடத்துல கிடத்தி விட்டு, ஐயோ என் பிள்ளை சாகிறதை நான் பார்க்க கூடாதுன்னு சொல்லி வேதனையோடு கர்த்தரை நோக்கி கதறா. ஏன்னா அவளுக்கு தெரியும் தண்ணீர் இல்லைன்னா பாலைவனத்துல அவ மாத்திரமல்ல அவளுடைய சிறு குழந்தையும் அழிந்து போகும் சொல்லி. அதனால அவ என்ன செய்யறா? கர்த்தர் நல்லவர். கர்த்தரை நோக்கி கூப்பிடுறா. உடனே கர்த்தருடைய தூதனானவர் என்ன செய்யறார்? ஒரு அருமையான துறவை வற்றாத ஒரு ஊற்றை அந்த பாலைவனத்துல சுரக்க செய்ததின் நிமித்தமாய் என்ன நடக்குது? கர்த்தர் நல்லவர். ஆகார் அந்த தண்ணீரை எடுத்து தானும் குடித்து தன் மகனும் குடிக்கும்படியாய், தன் மகன் ஜீவன் அடையும்படியாய், பிழைத்துக் கொள்ளும்படியாய் ஒரு அற்புதத்தை அவள் ருசிக்க ஆண்டவர் கிருபை அளித்தார். கர்த்தர் நல்லவர். அதுபோலதான் எனக்கு அன்பான தேவச்சனமே, கர்த்தர் நல்லவர். கர்த்தர் என்ன சொல்றார்? நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பான்னு சொல்லி. எங்க இருந்தாலும் உங்களுக்கு உதவி கிடைக்கும். ஒன்றுமில்லாத வெறுமையான நிலையிலும் கூட கர்த்தர் என்ன செய்வார்? வானத்தின் பலகணிகளை திறந்து உங்களை போஷிப்பார். அதனால நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் எப்படி இருக்கும்? அழகாய், நேர்த்தியாய், என்றென்றைக்கும் பசுமையாய் இருக்குமே. அப்படி அருமையாய் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்று, ஒரு நாள் ஒரு நன்மை குறைபடாதபடிக்கு, பஞ்சமே வராதபடிக்கு, பஞ்சத்திலும் கூட உங்களை போஷிக்கும்படியாய் கர்த்தர் உங்களை நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் மாற்றுவார். ஆமென், அல்லேலூயா. கடைசி நம்ம என்ன பார்க்க போறோம்? கடைசி வந்துட்டோம். கர்த்தர் நல்லவர். இப்பொழுதும் கூட நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு 4 வாக்குத்தத்தங்களை தந்திருக்கிறார். என்னென்ன வாக்குத்தத்தங்கள் சொல்லி திரும்ப சொல்லலாமா? ஏசாயா 58வது அதிகாரம் 11வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா திரும்ப அந்த வசனத்தை வாசித்து பார்த்து நீங்க சொல்லலாமா? கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நித்தமும் நம்மை நடத்துவார். மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்குவார். உன் எலும்புகளை நினைவுள்ளதாக்குவார்.
நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பான்னு சொல்லி கர்த்தர் நல்லவர். இந்த 4 வாக்கு தத்தங்களும் உங்க வாழ்க்கையில நிறைவேறணும்னா நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாமா? ஏசாயா 58வது அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரைக்கும் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, கர்த்தர் நல்லவர், பசையுள்ளவனுக்கு ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும், துளத்துண்ட சிறுமியானவர்களை வீட்டிலே சேர்த்துக் கொள்கிறதும், வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும், ஒரு மாம்சமானவனுக்கு அவனை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுக வாழ்வு சித்திரத்தில் துளைத்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார். நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்வார். நுகத்தடியையும் விரல் நீட்டுதலையும் நிபர் சொல்லையும் நீ உன் நடுவிலிருந்து அகற்றி பசியுள்ளவனிடத்தில் உன் ஆத்மாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்மாவை திருப்தியாக்கினால், அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகாரம் மத்தியானத்தை போலாகும். ஆமென், அல்லேலூயா. எப்ப நடக்குமா இதெல்லாம்? அதுக்கு அடுத்த வசனம், கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி. அப்ப இந்த 4 வாக்குத்தத்தங்கள் உங்க வாழ்க்கையில நிறைவேறணும்னா நீங்க என்ன செய்யணும்? கர்த்தர் நல்லவர், பசியா இருக்கிறவர்களுக்கு ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கணும். ஏழை எளிய மக்களுக்கு கர்த்தர் நீங்க உங்களுக்குள்ளதிலிருந்து நீங்க நல்ல ஆசீர்வாதமா இருக்கலாம். பெரிய பிளேன்ல பறக்கிறவங்களா இருக்கலாம், இல்ல சொந்தமா ஹெலிகாப்டர் வச்சவங்களா இருக்கலாம், அல்லது நாட்டிலேயே முதல் பணக்காரர்களா இருக்கலாம். கர்த்தர் நல்லவர். ஆனா அந்த பஞ்ச காலத்துல அவங்க எல்லாம் பேசாமல் இருக்கிற வேளையில கர்த்தர் நல்லவர். அப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவர் கட்டளை கொடுக்கிறார். கர்த்தர் நல்லவர். கொஞ்சம் இருந்தாலும் கூட இந்த வசனத்தின் முக்கிய அம்சமே என்னன்னா, ஏழைகளுக்கு உதவணும் சொல்லி. ஏழைக்கு இறங்கிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார் சொல்லி. ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பசியுள்ளவனுக்கு ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கணுமா, துளத்துண்ட சிறுமியானவர்களை வீட்டிலே சேர்த்துக் கொள்ளணும், வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கணும். அது மாத்திரமல்ல, உன் மாம்சமானவனுக்கு உன் சகோதரனுக்கு உதவி செய்யணும். கஷ்டப்படுகிற நேரங்கள்ல சகோதர சகோதரிகள்கிட்ட போனீங்கன்னா என்ன செய்வாங்க? அவங்க ஒழிந்து கொள்வாங்க. ஐயோ, என்கிட்ட பணம் இல்லையே, அந்த பணம் செலவழிஞ்சு போயிட்டேன், இந்த பணம் செலவழிஞ்சு போயிட்டேன்னு சொல்லி உங்களை ஒதுக்கி தள்ளுவாங்க. கர்த்தர் நல்லவர். ஆமென், அல்லேலூயா. ஆனா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கர்த்தர் இப்படி நீங்க நீதியும் நியாயமும் செய்யும் பொழுது கர்த்தர் என்ன செய்வார்? உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். கர்த்தர் நல்லவர். ஆமென், அல்லேலூயா. அப்ப நீங்க கூப்பிட்டீங்கன்னா கர்த்தர் என்ன செய்வார்? உடனே ஓடி வந்து உதவி செய்வார். நான் இருக்கிறேன் என் அன்பு மகனே மகளேன்னு சொல்லி கர்த்தர் நல்லவர். உடனே என்ன செய்வார்? உங்க மேல் இருக்கிற அந்த நுகத்தை முறித்து போடுவார். விரல் நீட்டி ஏளனம் பண்ணுகிற ஜனங்களை அகற்றி போடுவார். இவர் சொல்லையும் கர்த்தர் நல்லவர். உங்களுக்கு விரோதமாய் எழும்பி நின்று கொண்டு உங்களுக்கு விரோதமாய் பேசுகிற ஜனங்களை உங்கள் நடுவிலிருந்து அகற்றி போடுவார். கர்த்தர் நல்லவர். அதற்கு என்ன செய்யணும்? பசியுள்ளவனிடத்தில் ஆத்மாவை சாய்க்கணும். அது மாத்திரமல்ல, சிறுமைப்பட்ட ஜன ஆத்மாவை திருப்தியாக்கணும். கர்த்தர் நல்லவர். அப்பதான் உங்க வாழ்க்கையில் உள்ள அந்தகாரம் நீங்கி போகும், இருள் நீங்கி ஒரு அருமையான வெளிச்சம் உண்டாகும். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்ப ஆண்டவர் நம்மளுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார் இல்லையா? இந்த 4 வாக்கு தத்தங்கள் நாம் சுதந்திரித்துக் கொண்டு நம்ம ஒரு வசனம், கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமா இருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் சொல்லி. ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த வேத வசனம் உங்க வாழ்க்கையில நிறைவேறணும்னா, இந்த 4 வாக்கு தத்தங்களை நீங்க சுதந்திரித்துக் கொள்ளணும்னா கர்த்தர் நல்லவர். நீங்க ஏழைக்கு உதவி செய்யணும். இந்த பஞ்ச காலத்துல உங்களால உதவி செய்ய முடியாட்டா உங்க முழங்காலை முடக்கி அவங்களுக்காக ஜெபிக்கணும். கர்த்தர் நல்லவர். இப்பொழுது கூட நாம் ஒரு பாடலை பாடி ஜெபத்தை எடுக்கலாமா? கர்த்தர் நல்லவர். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கண்களை மூடி அப்படி ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள் கடந்து செல்லலாமா? கர்த்தர் நல்லவர். ஆமென். நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். நிச்சயமாக நான் உன்னை பெருகவே பெருக
அபிரகாமின் தேவன், அவர் ஈசாக்கின் தேவன், அவர் யாக்கோபின் தேவன், அவர் உனக்கும் எனக்கும் தேவன். அவர் அபிரகாமின் தேவன், அவர் ஈசாக்கின் தேவன், அவர் யாக்கோபின் தேவன், அவர் உனக்கும் எனக்கும் தேவன். நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். அவர் தேடுவோரின் தேவன், அவர் நம்புவோரின் தேவன், அவர் ஜெபம் கேட்கும் தேவன், அவர் உனக்கும் எனக்கும் தேவன். அவர் தேடுவோரின் தேவன், அவர் நம்புவோரின் தேவன், அவர் ஜெபம் கேட்கும் தேவன், அவர் உனக்கும் எனக்கும் தேவன். நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். அவர் அபிரகாமின் தேவன், அவர் ஈசாக்கின் தேவன், அவர் யாக்கோபின் தேவன், அவர் உனக்கும் எனக்கும் தேவன். ஆமென். அல்லேலூயா. ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, எங்கள் மத்தியில நீர் இறங்கி வந்த தயவுக்காக நன்றி அப்பா. இப்பொழுது கூட எனக்கு அன்பான தகப்பன், ராஜாதி ராஜா ஏசப்பா, அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த கொடிய பஞ்ச காலத்தில் அப்பா நிறைய அருமையான பெற்றோர், அருமையான சகோதர சகோதரிகள் செல்ல வழி இல்லாம தூர தேசங்களுக்கு, தூர மாநிலங்களுக்கு நடந்தே செல்றாங்க தகப்பன். அவங்களை விசாரிப்பாக யாரும் இல்லப்பா. ராஜாதே ராஜா இப்படி நடந்து செல்கிற இடையில அநேக கஷ்டங்களை அவங்க அனுபவிக்கிறாங்க தகப்பன். வேதனையோடு அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரம் அப்பா. யார் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பேர் உதவி செய்யறாங்க. இரக்கமுள்ள ஜனங்கள் ஏசப்பா, கஷ்டப்படுகிற ஜனங்கள் அவங்களுக்கு உதவி செய்யறாங்க தகப்பன். ராஜாதே ராஜாவை எங்கள் அன்பு நல்ல தகப்பன். அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரம். அது அவங்களுக்கு காணலப்பா. அவங்க எப்படியாவது தன்னுடைய சொந்த ஊருக்கு சென்றாது பிழைத்துக் கொள்ளான்னு சொல்றாங்க தகப்பன். அவங்களை கண்ணோக்கி பாரும் தகப்பன். விசாரிப்பார்ட்டு சீவன் அல்ல அவங்களுக்கு தகப்பன் நீர் இருக்கிறீரப்பா. நீர் வாக்கு கொடுத்திருக்கிறீர், நித்தமும் உன்னை நடத்துவேன்னு சொல்லி, மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்குவேன்னு சொல்லி, உன் எலும்புகளை நினைவுள்ளதாக்குவேன்னு சொல்லி, கத்த நல்லவர் ராஜாதி ராஜா எங்கள் அன்பு நல்ல தகப்பன். அவங்களுக்கு ஒன்ன உணவு கிடைக்க நீங்க கிருபை எடுத்துள்ளங்கப்பா. உடுக்க உடையை கொடுங்க தகப்பன். அப்பா அவங்க தங்க இடத்தை கொடுங்க தகப்பன். அவங்க பத்திரமாய் பாதுகாப்பாய் அவங்க சொந்த ஊருக்கு செல்ல நீங்க கிருபை எடுத்துள்ளங்க தகப்பன். இரக்கமுள்ள தேவன் அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அப்படியே நீங்க செய்ய போறோம் தயவுக்காக நன்றி அப்பா. எங்களால் ஒன்றும் கூடாது தகப்பன், எம்மால் எல்லாம் கூடவாப்பா. எசு மகாராஜாவே, உலகம் முழுவதிலும் உள்ள எல்லா தேசங்களிலும் அப்பா, ஆஸ்பத்திரிகள்ல, வீடுகள்ல, முதியோர் இல்லங்கள்ல, அனாதை ஆசிரமங்கள்ல எத்தனையோ ஜனங்கள் தனிமைப்படுத்தப்பட்டு கொரோனா வைரஸ் காய்ச்சலின் நிமித்தமாய் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்களே. வாழ்வா ஜீவனான்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் வேதனையோடு கழித்து கொண்டிருக்கிறார் அன்பான ஜனங்களை கத்த நீர் தொட்டு சுகத்தை கொடுங்கப்பா. இயேசுவே எங்கள் அன்பு நல்ல தகப்பன், நீர் வாக்கு கொடுத்திருக்கிறேன். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்குவார் சொல்லி எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, ராஜாதி ராஜாவே, சேனைகளின் கத்தாவே, அப்பா எழும்புங்க தகப்பனே. அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரமால் படைக்கப்பட்ட ஜனங்கள் பாவத்தின் நிமித்தமாய் இந்த வேதனையை அனுபவித்தாலும் கூட பாவம் அறியாத ஏழை எளிய ஜனங்கள் எங்க போவாங்க தகப்பனே. அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரம். இறங்குப்பா, இறங்குங்க தகப்பனே. அப்பா அம்மது ஏழை மகள் கூப்பிடுகிற சத்தம் பரலோக ராஜ்யம் வரைக்கும் எட்டட்டும் தகப்பன். இயேசுவே எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, இப்ப யார் கொரோனா வைரஸ் காய்ச்சலால பாதிக்கப்பட்டு வேதனையோடு படுத்த படுக்கையா இருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் தொட்டு சுகத்தை கொடுங்கப்பா. நானே உன் பரிகாரின்னு சொன்னீரே தகப்பன். அவருடைய தழும்புகளால் குணமாகிடும் சொல்லி அவங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தட்டும் தகப்பன். அப்பா எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, உண்மை அறிந்த ஜனங்கள் எழும்பட்டும், கூட்டம் கூட்டமாய் கூடி ஒரு ஏசப்பாமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உண்மை நோக்கி கூப்பிடட்டும் தகப்பனே. எப்படி நினைவே பட்டணத்தார் உண்மை நோக்கி கூப்பிட்டாங்களோ அதுபோல கூப்பிடட்டும் தகப்பனே. ராஜாதி ராஜாவே எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, உண்மை நோக்கி கூப்பிடுகிற வேளையில கத்த நீர் மருந்துத்தரவு அருளி செய்வீரப்பா. எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, இயேசுவே எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, அப்பா உம்மை துதிக்கிறோம் அப்பா.
இப்ப நம்முடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்க ஜனங்கள் யாராயிருந்தாலும் சரி, அப்பா மக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த வார்த்தைகளை ஒன்று நூறத்தனையாய் பெருகும்படியாய் அப்பா மக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அவங்களுக்கு பிரியமானவர்களுக்கு மாத்திரமல்ல, மற்றவர்களுக்கு இந்த வார்த்தைகளை அனுப்ப நீங்க கிருபைத்தருளுங்கப்பா. என்னால் ஒன்றும் கூடாது தகப்பனே, ராஜாதி ராஜாவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, அப்ரோச்சனமான அடிமையை கேட்கிறேன் அப்பா. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. வெறுமையாக்கி ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. கடமை மாத்திரம் செய்தேன் ஐயா அப்பா. மக்கு ஸ்தோத்திரம் அப்பா. என்னை மறைத்து நீங்க வெளிப்பட்ட தயவிற்காக நன்றி ஏசப்பா. உடைய நாம மாத்திரம் மகிமைப்பட்டும் அப்பா. இயேசுவின் நாமத்தாலே ஜெபத்தை எடுக்கிறேன் எங்கள் அன்பு நல்ல தகப்பனே. சகலவிதமான துதிகள மகிமை அனைத்தும் மக்கே உண்டாவதாக. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த துதோலிகா துலிகா ஷபோலா போரா துபாலா ரகோதரி தோலிகா போர் கோலிகா ஷபோலி அரபோதோலிகா துரபோலிகாவே. ஹalleluya. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல